நிலச்சரிவு தொடர்பாக வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதல்வர் பினராயி விஜயன், ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டம் எங்கு நடைபெற்று வருகிறது, யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கின்றனர், அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். டெல்லியிலிருந்து கண்ணூருக்கு தனி விமானத்தில் வந்த பிரதமர் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக முதலாக வான்வழியாக வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து அந்த காரில் சென்று அந்த அதிகமாக பாதிப்பு ஏற்பட்ட சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டார். பின்னர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களில் சந்தித்து பேசினார். தொடர்ந்து மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து பேசினார். அதுக்கு இறுதியாக அவருடைய இந்த பயண நிகழ்ச்சியினுடைய இறுதி நிகழ்ச்சியாக தற்போது வயநாடு மாவட்ட அலுவலகமான கல்கத்தாவில் அமைந்துள்ள அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வருகின்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன், ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, அதே போன்று இந்த நிலச்சரிவு பாதிப்பு பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை ஒருங்கிணைத்து வருகின்ற அந்த கேரள அமைச்சருடைய உப குழு ஒன்று உள்ளது. அந்த குழுவை சேர்ந்த அமைச்சர்களான முகமது ரியாஸ், ராஜன், கேளு, சசீந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு மேலாக கேரள மாநில முதன்மை செயலாளர் வேணு, டிஜிபி சர்வேஷ் சாஹிப் மற்றும் NDRF டைரக்டர் ஜெனரல் உள்ளிட்ட அந்த வயநாடு மீட்பு பணி மற்றும் நிவாரண பணி சார்ந்த அனைத்து உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் ஏற்கனவே இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு, அதாவது 1200 கோடி ரூபாய்க்கான இழப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை ஏற்கனவே கேரள அரசு தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் அது குறித்த ஆவணங்கள் அங்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. இதற்கு மேலாக 2000 கோடி மதிப்பிலான புனரமைப்பு பணி தேவைப்படுவது என்பதால் மத்திய அரசு அதற்குரிய நிதி உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், அதே போன்று L3 பேரிடராக இதை பார்க்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பையும் எந்த வேண்டுதலையும், அதே போன்று தேசிய பேரிடராக இதை ஏற்று அதிக நிதி ஒதுக்கி இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த மாநில அரசு தரப்பிலிருந்து இந்த கூட்டத்தில் பிரதமர் முன்பாக சமர்ப்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகின்றது. இதற்கு மேலாக ஒவ்வொரு இந்த புனரமைப்பு, அதாவது சகஜ நிலைக்கு இந்த பகுதி திரும்புவதற்கு, இந்த பகுதியை நகரியமாக மாற்றுவதற்கு இந்த கேரள அரசு தீர்மானித்துள்ள நிலையில் அதற்குரிய கட்டமாக எவ்வளவு ரூபாய் தேவைப்படுகிறது, என்னென்ன திட்டம் உருவாக்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது என்கின்ற முழு விவரத்தையும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கேரள அரசு சார்பில் பிரதமர் மோடி முன்னிலையில் அங்கே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.